ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் சீரியஸ், ஆனா ரொம்பவே ஷாக்கிங். என்னது, அமெரிக்கா போற தோத்துட்டு இருக்காங்களா? என்னப்பா சொல்ற? உலகத்துக்கே டான்னு சொல்லிக்கிற நாடு, அதுவும் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளு பிரசிடென்டா இருக்கும்போது அமெரிக்கா எப்படி தோக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஆனா 2026ல இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவை தான் கொடுத்திருக்கு. அமெரிக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ உன் கூட சந்தைக்கு வர முடியாதுப்பா அப்படின்னு கைய விரிச்சிட்டாங்க. அது ஏன்? உள்ள என்ன நடக்குது? டீட்டெயிலா பாப்போம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம். அமெரிக்காவோட நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் டைரக்டர் ஜோசப் கென்ட் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. சும்மா இல்ல, ஒரு பெரிய லெட்டரோட கிளம்பியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் சார், நான் 11 முறை போர்க்களத்துக்கு போனவன். என் மனைவியும் அமெரிக்காவுக்காக போரிட்டு உயிரிழந்தவங்க தான். ஆனா இப்போ ஈரான் கூட நடக்கிற இந்த போர் நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. இஸ்ரேலோட பேச்ச கேட்டுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம அமெரிக்க இளைஞர்களை போருக்கு அனுப்பி சாகடிக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி இப்போ அமெரிக்காவுல பெரிய புயலை கிளப்பி இருக்கு. இப்போ போர்க்களத்துக்கு வருவோம். ட்ரம்ப் என்ன நினைச்சாருன்னா, யாரெல்லாம் என் கூட வரீங்க அப்படின்னு கூப்பிட்டா எல்லாரும் வரிசையில வந்து நிப்பாங்கன்னு நினைச்சாரு. யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், ஜப்பான், ஆஸ்திரேலியான்னு எல்லார்கிட்டயும் வாங்கப்பா, ஈரானால உங்களுக்கும் பெட்ரோல் விலை ஏறுதுல, வந்து சண்டை போடுங்கன்னு கேட்டாரு. ஆனா பதில் என்ன தெரியுமா? நோ தேங்க்ஸ் ட்ரம்ப், இது எங்க போர் கிடையாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு காலத்துல அமெரிக்காவுக்கு முன்னாடி எல்லாரும் எஸ் சார்னு நிப்பாங்க. ஆனா இப்போ 2026ல அமெரிக்கா தனியா நிக்குது. கூட இருக்கிறது இஸ்ரேல் மட்டும்தான். சரி, அமெரிக்காவால ஈரானை ஏன் ஈஸியா ஜெயிக்க முடியல? ஈரான் ஒன்னும் ஈராக் கிடையாது பாஸ். ஈரான் முழுக்க வெறும் மலைகள் தான். அந்த மலைகளுக்கு நடுவுல ஏகப்பட்ட குகைகள் இருக்கு. அமெரிக்கா மேல இருந்து குண்டு போட்டாலும் ஈரானிய ராணுவம் அந்த குகைக்குள்ள பத்திரமா ஒழிஞ்சுப்பாங்க. ட்ரம்ப் என்ன நினைச்சார்னா, வானத்துல இருந்து குண்டு போட்டே ஜெயிச்சிரலான்னு. ஆனா தரைப்படை உள்ள போகாம ஈரானை ஜெயிக்கிறது ஜியோகிராபிக்கலா ரொம்ப கஷ்டம். இந்த 18 நாள்ல மட்டும் 13 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க. 200க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சிருக்காங்க. ஈரானோட தாக்குதல்ல அமெரிக்காவோட எம்பசிகள், ஆயில் ஃபீல்டுகள் எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கு. இதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு கேக்குறீங்களா? ஷேர் மார்க்கெட் பயங்கரமா விழுது. எனக்கும் சேர்த்துதான் நஷ்டம். பெட்ரோல் டீசல் விலை ஏறுமோங்கிற பயம் வந்துடுச்சு. இதுக்கிடையில ஈரானோட முக்கியமான ஒரு தலைவரை இஸ்ரேல் கொன்னுட்டு அத பத்தி ஜோக் அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உயிரிழப்புங்கிறது யாரா இருந்தாலும் அது ஜோக் பண்ற விஷயம் இல்லங்கிறது தான் என்னோட கருத்து. இப்போதைக்கு நிலைமை என்னன்னா, அமெரிக்காவுக்கு இது ஒரு பெரிய செட்பேக் தான். ஆனா ட்ரம்ப் சும்மா இருக்க மாட்டாரு. தன்னோட பேரை காப்பாத்திக்கிறதுக்காக நாளைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கூட அவிழ்த்து விடலாம். ஆனா 2026ல நாம இன்னும் இப்படி போர், குண்டு வெடிப்புன்னு பேசிட்டு இருக்கணுமா? இந்த போர் சீக்கிரமா முடியணும்னு வேண்டிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உலகத்துல என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் புரியும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.